पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कञ्चना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः कायं वाचां शुद्धिरकार्यसौ विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः। वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानानन्दतान् गुरून् श्रीमद्देशिकवक्त्राब्जान् निशम्याथ विलोढ्यतां फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சூத்திரம் யோக சுதாகரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 33வது சூத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மைத்ரி கருணா முதித உபேக்ஷானாம் சுகதுக்க புண்ணியா புண்ணிய விஷயானாம் பாவனாதக சித்த பிரசாதனம். நல்ல சுகி தர்மியா இருக்கக்கூடிய சுகிகளிடத்துல என்ன பண்ணணும்? ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், மித்திரபாவம் பண்ணணும். துக்கியா இருக்கிறவங்கள்ட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா கருணா பண்ணணும். நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, துக்கியா இருக்கிறவங்க ஏற்கனவே ஹர்ட்டாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்க. அது நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்க, அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் போனீங்கன்னா அப்படியே தெரியும். இப்போ ஹாஸ்பிட்டல் எல்லாமே அப்படி தான் ஆகிப்போச்சு. அவனே நொந்து போய் ஏதோ பெயினோட வந்து உட்காந்துருப்பான். பல்லு வலி ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க, பல்லு வலியோட பிடிச்சிட்டு உயிர் போகிற மாதிரி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கும் போது அங்கே வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹட் பண்ணுற மாதிரி பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? துக்கம் தானே. அப்போ எப்போவுமே ரொம்ப துக்கியாக இருக்கிறவங்கள்ட்ட ஹார்ஷாக நடந்துக்கூடாது. எவ்வளோ முடியுமோ நம்மளோ எவ்வளோ மென்மையாக அவங்கள்ட்ட வந்து ட்ரீட் பண்ண முடியுமோ ரொம்ப கம்பேஷனோடு இருந்துக்கிட்டு அவங்களுக்கு பொறுமையாக இருந்து பண்ணணும் காரியம். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அனுசரித்து போகணும். அப்போ வந்து துக்கிகள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? கருணையை காட்டணும். அதுக்கப்புறம் புண்ணியாத்மாக்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? சிரித்து முதித்த பாவத்தில் நடந்துக்கணும். அவங்கள அங்கீகரிக்கணும். சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் இருக்கணும். அதனால அவங்க காரியத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறது? அங்கீகாரம் கொடுக்கறது. அதுக்கு பேர் முதித்த பாவம்னு பேர். பிரசன்னமாக அவங்கள்ட்ட நடந்துக்கணும். வாங்க ஜி, ஹரி ஓம், எப்படி இருக்கீங்க, சௌக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விசாரிப்பு இதோட அவங்கள்ட்ட போகும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய அப்படின்னா பாப்பிகள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? புண்ணிய விஷயானாம் பாப்ப விஷயங்களை பண்றவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் க்ளோஸாக போகக்கூடாது.
தோஷம் வந்துடும், சங்க தோஷம் வந்துடும். அதனால என்ன பண்ணணும்? உபேக்ஷா பண்ணணும். உபேக்ஷானது உதாசீன பாவத்துல நடந்துக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிச்சு. இது மாதிரி பண்றதுனால என்ன சுவாமி லாபம் அப்படின்னா ஆச்சாரிய சொன்னார், பாவனாத்தக, இந்த விதமா பாவிக்கிறவனுக்கு என்ன ஆகும்? சித்த பிரசாதனம், சித்தம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவடையும். எப்படி தெளிவடையும் அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியர் சொன்னார், யாரெல்லாம் சுகிகளா இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஏன் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு மித்திரபாவம் வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், பொறாமை வராது. அவங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அசூயா வராது. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பொறாமை உண்டாகாது, ஈர்ஷ்யானா அவங்கள துவேஷம் பண்ண மாட்டோம், கெட்ட வார்த்தை சொல்லி மனசுக்குள்ளார தாப்பம் உண்டாகாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சொசைட்டில நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கட்டுமே, என்ன நம்ம ஃப்ரெண்டு என்ன செய்ய, நமக்கு தெரிஞ்சவர் தான், ரொம்ப நல்லா இருக்காரு, சௌக்கியமா இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து அவங்கள்ட்ட எல்லாத்துலயும் நட்பு பாராட்டுறோம் அப்படின்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாந்தமா இருக்கும். ஒருவேளை துவேஷம் பண்றீங்கன்னா என்ன ஆகும்? சுக்கியா இருக்கிறவங்க இடத்துல அவன் திருட்டு பையங்க, அவன் சும்மா எதையோ ஏமாத்தி யாரையோ சம்பாதிச்சு அவன் வச்சிருக்கான், சுக்கியா இருக்கான்னு அவன் கெட்டு போவான், நாசமா போவான் அப்படின்னு நமக்குள்ளார துவேஷம் உண்டா. அந்த துவேஷம் என்ன பண்ணும்னா முதல்ல நாசம் பண்றது எதை பண்ணும்? நம்மள நாசம் பண்ண, நம்ம சித்தத்தை நாசம் பண்ணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சுக்கிகள் இடத்துல பொறாமை வராம இருக்கணும்னா அவங்கள்ட்ட நட்பு வச்சுக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அதனால சித்தம் தெளிவாகும்னு யோக இவர் சுதாகர் இடத்துல சொல்றாரு. அதுக்கப்புறம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா துக்கிகள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? சுக்கிகள் இடத்துல என்ன பண்றோம்? இந்த அவங்க அனுபவிக்கக்கூடிய சுகமெல்லாம் நான் அனுபவிச்சா என்ன, அவங்க அனுபவிச்சா என்ன அப்படின்னு நம்ம பாவிக்கிறோம். அதே மாதிரி துக்கப்படுறவங்கள்ட்ட ஐயோ எனக்கு துக்கம் வந்த மாதிரி அவங்களுக்கும் துக்கம் வந்திருக்கு, அப்போ எனக்கு துக்கம் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிற மாதிரியே நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கும் துக்கம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கருணா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருணா அது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய துக்கத்தை நாசம் பண்ணி சித்தத்தை தெளிவாக்குகின்றது. அது மட்டும் இல்லாம ஆச்சாரியர் சொல்றாரு, புண்ணிய விஷயானாம். இதுல வந்து நேத்து நம்ம எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, அந்த 3வது இது இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியர் 16வது அத்தியாயம் பகவத்கீதையில இருக்கிற ஸ்லோகத்தை கோட் பண்ணார். நான் தான் ஈஸ்வரன். நம்ம சுகத்தை அனுபவிக்கும் போது ஒரு எண்ணம் வருது, நம்ம நல்லா போயிட்டு இருக்கு, லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல வசதியா இருக்கும், ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கும், நல்ல பவர் இருக்கு, பண வசதி இருக்கு. அப்போ வந்து உள்ளுக்குள்ளார ஒரு கர்வம் உண்டாகும். அந்த கர்வம் என்ன பண்ணும்? நான் தான் ஈஸ்வரன், நான் தான் எல்லாத்துக்கும் மாஸ்டர் அப்படின்னு என்ன வரும். அது மட்டும் இல்ல, நான் போகி, நான் தான் எல்லாத்தையும் போகம் பண்றவன். அகம் பலவான், நான் தான் ரொம்ப பலவான், நான் சுக்கியாக்கும், என்ன மாதிரி சுக்கி யாரு இருக்கா? நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை உடையவன், நான் தான் வெல்த் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு மட்டும் இல்லை, நான் உயர்ந்த குலத்துல பிறந்தவன், அபிஜனவானஸ்மி கோ அந்யோ அஸ்தி சதுர்ஷோமயா, எனக்கு சமமா யார் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க மத்தியில வந்து இவன் எப்படி இருப்பா? ரொம்ப கர்வத்தோட இருப்பான். அந்த கர்வம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா இந்த விதமா சிந்தனை பண்றவனுக்கு சித்தம் சமாதானத்தை அடைஞ்சு இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நாசமாகும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு நேத்து பாடத்துல, அத உபய நிவர்த்தவ் சித்தம் பிரசீததி. உபய நிவர்த்தவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தர்பம்னு சொல்லக்கூடியதும் நிவர்த்தி ஆகும், துவேஷமும் நிவர்த்தி ஆகும். துவேஷம் வந்து என்னது அப்படின்னா எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியது துவேஷம். நம்ம யாரு எதை விரும்பல அப்படின்னா துக்கத்தை விரும்பல, அப்ப துக்கத்து மேல நமக்கு துவேஷம் இருக்கு. அப்ப அந்த துவேஷமும் கூட வந்து பாத்தீங்கன்னா கருணா காட்டும் போது நமக்கு பொதுவா என்ன உண்டாகும்? தர்பம், அகங்காரம் உண்டாகும். அந்த அகங்காரமும் ரெண்டும் நீங்கும் போது சித்தம் என்ன ஆகுது? பிரசீததி. ஸ்லோகத்துக்கு கீழே இருக்க லைன் படிச்சுட்டு இருக்கேன், ஸ்லோகத்துக்கு அடுத்த லைன்ல இருக்க கதா பிராணினக சுபாவத்தவ ஏவ புண்ணியம்னா அனுதிஷ்டந்தி. ஆச்சாரியர் சொல்றார், நம்ம 3 சொல்லியிருக்கோம்ல, இந்த தா 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 நேற்று சொன்னேன். அப்போ ஜீவர்கள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 குணமும் நம்ம மனுஷன்ட்ட இருக்கு. தெய்வ குணமா இருக்கிறது என்னன்னு சில பேர் பாருங்க சதா போகியாவே இருந்துட்டு இருப்பான், சில பேர் பாருங்க ரொம்ப ஹிம்சா பண்றவனாவே இருப்பான், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோபியா இருப்பான். அப்ப மனுஷங்க மத்தியிலேயே தேவர்களும் இருக்காங்க, மனுஷ மத்தியிலேயே ராட்சசர்களும் இருக்காங்க, மனுஷர்கள்லயே மனுஷர்களும் இருக்காங்க.
அப்ப இந்த 3 குணமும் நம்மள்ட்ட இருந்தா என்ன பண்ணணும்? நீக்கிக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல சொல்லுது என்ன பண்ணணும்? ஜீவர்களிட தமம் பண்ணணும். முதல்ல இந்திரியங்களை நிகிரகம் பண்ணணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா துக்கிகள் இடத்துல கருணா உண்டாகணும், தயா. அதுக்கப்புறம் தயா உண்டானோன்னு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? தானம் பண்ணணும். நீங்க உங்களால ஆன அளவுக்கு ஏதாவது இறங்கி இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு வர, எல்லாம் நல்லா ஆகும். ஒரு நல்ல எதுவுமே கையில இல்லை, கொடுக்கறதுக்கோ இதுக்கோ ஒன்றும் இல்லை. இனிமையான வார்த்தைகள் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா வார்த்தைகள்ல 2 நல்ல வார்த்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா போதும் அவங்களுக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா தயா தானம் பண்ணியாகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆனா ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ததா பிராணினக ஸ்வபாவத்தையேவ புண்ணியம்னா அனுதிஷ்டந்தி. இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மிருக குணம் இருக்கு உள்ள. எப்பவுமே புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனோட சுவாவம் என்னன்னா புண்ணியத்துல பண்ண மாட்டான், புண்ணிய கர்மால ஈடுபட மாட்டான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பாப்பம் தூ அனுதிஷ்டந்தி. நேச்சுரலாவே நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா பாப்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்றதா இருக்கு. நம்ம எல்லாரும் பாப்பம் பண்றவங்களா இருக்கோம். அத்தக ஆகையினால் தே புண்ணிய பாப்பே பశ్చాத்தாபம் ஜனயதா. அப்ப இந்த புண்ணிய பாப்பம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விஷயத்தை உண்டு பண்ணும். பாப்பம் பண்ணீங்கன்னா என்ன உண்டாகும்? பாப்பம் பண்ணீங்கன்னா பశ్చాத் தாபம். பశ్చాத்தாபம்ன்றதுக்கு மீனிங் பశ్చాத் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காரியம் நடந்து முடிஞ்ச பிறகுன்னு அர்த்தம். பிறகுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிறகுனா என்ன அர்த்தம்? பశ్చాத். சமஸ்கிருதத்துல ஒரு காரியம் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு பாப்ப காரியத்தை பண்ணிட்டீங்க. ஐயோ இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னால ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா சில சமயம் ஞானத்தை வச்சுக்கிட்டு ஏதோ நடக்குது ஈஸ்வர காரியம்னு போயிடுவேன். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏதாவது சின்ன ஜீவராசி நம்ம கையில காலில் செத்து போயிடும். வண்டியை ஓட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது எறும்பு ஏதாவது நடுவில் போயிடும். அதை பார்த்துவோம். பார்க்காம போனா வந்து தெரியாது. பார்த்தோம்னா அச்சோ நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஒரு எறும்பை வந்து கொல்றதுக்கு நமக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்கா? நம்ம ஈஸ்வரனா? நீங்களும் நானும் ஈஸ்வரனா? அதை படைச்சவனுக்கு தானே, கிரியேஷன் பண்ணவனுக்கு தானே வந்து பார்த்தீங்கன்னா அதை எலிமினேட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவராசிக்கு நடுவில் போய் அதை எறும்போட ஜீவனத்தை முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னா அப்போ நிறைய கில்ட்டி வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரியம் நடந்த பிறகு இப்படி நடந்திருக்கலாமே, என்ன இது மாதிரி பண்ணியிருக்கலாமே. இன்னைக்கு கூட ஒரு பாட்டியை பார்த்துட்டு வந்தேன். ஆனால் ஆப்போசிட் சைடில் இருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கணும்? இறங்கி போய் அந்த பாட்டிகிட்ட திரும்ப ரிட்டர்ன் வந்து சில சமயம் நானும் நாதபுரமும் பண்ணுறோம். 2 நாளுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வந்துட்டு இல்லை திரும்ப போய் பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்னு வண்டியை திருப்பி கொண்டுட்டு போய் அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு பாட்டியை பார்த்தேன். பாட்டியை பார்த்துட்டு வேகமாக டிராஃபிக்கு போயாச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு? என் மனசுக்குள்ளார இன்னும் ஐயோ அந்த பாட்டிக்கு நீடா இருக்கே, இப்போ நீடியா இருக்காங்க. நம்ம நாளைக்கு பண்ணிக்கலான்றது வேற இல்லை, இன்னைக்கு நீடியா இப்போ இருக்காங்களே. அப்ப எனக்குள்ளார என்ன தோணுது அப்படின்னா அதை கிராஸ் பண்ணி வந்துட்டேன். அப்ப எனக்குள்ளார என்ன பண்ணாரு? பశ్చాத் தாபம் ஜனயதா. அந்த காரியம் பண்ணாம நான் போனதுனால எனக்கு அந்த காரியம் முடிஞ்சதுக்கு பிறகு உள்ளுக்குள்ளார மனசு என்னவா இருக்கு? சாந்தமா இல்லை. மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கு, ஒரு கில்ட்டி இருக்கு. ஐயோ பண்ணிருக்கலாமே பாவம். என் கண்ணுக்கு முன்னாடி இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவோட ஞாபகம் வருது. ஐயோ ஆதரவற்று இல்லை, யாருமே இல்லாம ரோட்ல நிக்கிறாங்க பாவம். என்ன குழந்தைங்களோ பேர குழந்தைங்களோ இருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. கர்மா என்ன கர்மானே தெரியல. ஐயோ இப்போதைக்கு நம்ம பண்ணிருக்கிறோமே. அப்ப என்னோட மனசு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, ஆனாலும் இன்னும் எனக்கு சாந்தி ஆகல. இதுக்கு பேர் என்ன பேரு? தாப்பம்னு பேர். அப்ப பாப்பம், எந்த பாப்பம் பண்ணினாலும் நமக்கு என்ன உண்டாகுது? அதுதான் கில்ட்டி நம்ம சொல்றோமா? கில்ட்டி உண்டாயிடும். ஒரு அருமையான வச்சனம் இருக்கு பழைய படத்துல. யாராவது 6லிருந்து 60 வரைன்னு ஒரு ஃபிலிம் இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சிவகுமார் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இவன் சிவகுமார் வந்து வில்லன் மாதிரி அவன் நிறைய தப்பு பண்ணுவான். அப்போ ஒரு வச்சனம் ஒன்று இருக்கு, அருமையான வச்சனம் இருக்கு. ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வச்சனம் பேசுவார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணே கடப்பாறையை முழுங்கிட்டு, கடப்பாறைனா இரும்புல இருக்கிறது கடப்பாறை, அந்த கடப்பாறைய முழுங்கிட்டு அது டைஜஸ்ட் ஆகிறதுக்காக சுக்கு கசாயம் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகுமா? அயன் போல்ல முழுங்கிட்டு சுக்கு கசாயத்தை சாப்பிட்டு அயன் வந்து பார்த்தீங்கன்னா அயன் போல் டைஜஸ்ட் ஆயிடுமா? ஆகவே ஆகாது. என்னைக்காவது ஒரு நாள்
அடி வைத்த குத்தும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரிதான் எல்லாம் பூமராங். இந்த கர்மான்றது பூமராங். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த காரியம் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணும், அதர்மிகள் இடத்துல கில்ட்டி வராது, தர்மிகள் இடத்துல என்ன வந்துடும், கில்ட்டி கான்சியஸ்னஸ் வந்துடும். அந்த கில்ட்டி கான்சியஸ்னஸுக்கு பேரு பச்சாத்து தாபம். பாப்பம் பண்ணா மட்டுமா சுவாமினா, பாப்பம் பண்ணா மட்டும் இல்ல, புண்ணியம் பண்றீங்கன்னு வச்சுங்க, நிறைய புண்ணிய கர்மா பண்றீங்க, புண்ணிய கர்மா பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு இருமாப்பு வரும், உள்ளுக்குள்ளார் ஒரு கர்வம் வரும். அந்த கர்வம் வந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணும், சித்தத்தை தாபம் பண்ணும். எப்படி தெரியுங்களா, உங்களோட தர்மம் பண்றவன் இந்த உலகத்துல நிறைய பேர் இருப்பான். நான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒண்ணு ஜானஸ்ருதி அப்படின்றவரோட கதையை, ரைக்கோர் மகரிஷியோட கதை சொல்லியிருக்கேன்ல. இந்த ஜானஸ்ருதின்னு சொல்லக்கூடிய ராஜா மிகப்பெரிய தர்மவான். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா அவரு மேல பால்கனியில நடந்துட்டு இருக்காரு காத்து வாங்கிட்டு. அப்ப மேல போற பல்லாட்ச பட்சி, 2 அன்னபக்ஷி பறந்து போகுது. அது சொல்லுது, இவன்லாம் என்ன பெரிய ஆளு, இவனை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ரைக்கோ மகரிஷிக்கு ஒரு கால் தூசி ஆவானா, இவன் என்ன பெரிய தர்மி நீ பேசுற அப்படின்னு அந்த மேல போற முன்னாடி போற பல்லாட்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்னபக்ஷி சொல்லிட்டு போகுது. அதை கேட்ட மாத்திரத்துல இவருக்கு என்ன ஆயிடுது, கம்பனம் உண்டாயிடுது. தர்மிகள் இடத்துல நீங்க 1 லட்சம் ரூபாய் தர்மம் பண்றீங்கன்னு வச்சுங்க, இன்னொருத்தன் யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் தர்மம் பண்ணிட்டான்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க காலி. உங்களுக்கு தர்மத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப தர்ம காரியத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு துக்கமானது, தாப்பமானது உண்டாகும், அகங்காரம் உண்டாகும், கர்வம் உண்டாகும். அது வந்து பாத்தீங்கன்னா உள்ளத்தை வந்து பாத்தீங்கன்னா பொல்யூட் பண்ணும், சித்த சமாதானம் இல்லாம உண்டாகும். இதுக்கு பேர் பశ్చాத்தாபம். அதான் தெளிவா சொல்றார் ஆச்சாரியார். என்னன்னு கேட்டீங்கன்னா, புண்ணிய பாப்பே அதஸ்தே புண்ணிய பாப்பே, அந்த புண்ணியம் பாப்பம் இந்த 2ல இருந்தும் பశ్చాத்தாபம் ஜனயதக, பశ్చాத்தாபமானது உண்டாகின்றது. யதி புண்ணிய புருஷேஷு முதிதாம் பாவையே, ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய புருஷர்களிடத்துல, புண்ணிய புருஷேஷு நல்லவங்க இருக்காங்கல்ல, புண்ணியாத்மாக்கள் சிம்பிளா இருப்பாங்க. இங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் சேர்ந்த ஒரு பெரியவர் இருக்கார், ரமணாசிரமம் பக்கத்துல இருந்தார், இப்போ கொஞ்சம் தள்ளி இருக்கார். நல்ல நிஷ்டாவார், வயசு வந்து பாத்தீங்கன்னா 20 வயசு இருக்கும். கிரிவலம் போவார், நல்ல நித்திய சந்தியாவந்தனை பண்ணுவார். தன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய சில்லறையா, ரொம்ப சாதாரண பர்சன். அவர் சின்னதா வச்சுக்கிட்டு தானம்லாம் பண்ணுவார். எனக்கு கூட தானம் சாமின்னு கூப்பிட்டு எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது மாசத்துக்கு பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது கொடுப்பார். நான் ரொம்ப பிரியமா வாங்கிப்பேன். ரொம்ப கம்மியா தான் கொடுப்பார், ஆனா நல்ல தர்மி. அதே மாதிரி அவங்களோட பொண்ணுங்க 2 பேருக்கு ட்வின்ஸ், நித்திய கிரிவலங்க. அந்த பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா 3 மணிக்கு எந்திரிச்சு அந்த ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பண்ணும். நான் காலையில இங்கிருந்து போகும்போது என்ன பண்ணுவோம், அந்த பொண்ணை பார்ப்பேன். வயசு ரொம்ப கம்மியான வயசு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். அவங்க அப்பா ஞாபகம் வரும், அந்த பொண்ணோட ஞாபகம். ஏன்னு கேட்டா புண்ணிய ஆத்மாக்கள் நிறைய பேர். திருவண்ணாமலை இறங்குனீங்கன்னாவே, ரோட்ல இறங்குனீங்கன்னாவே நாட்டுல தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய புண்ணியாத்மாக்கள் எல்லாம் இங்க வந்து சேர்ந்துருக்காங்க, ரமணாசிரமத்தை சுத்தி இருக்கிறாங்க. அந்த புண்ணியாத்மாக்களை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா மனசு பிரசன்னமா இருக்கும். பாப்பிகளை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், உள்ள துக்கமா இருக்கும். ஏன்டா இவெல்லாம் எப்படி இருக்காங்க, நல்ல சான்ஸ் மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு, ஏன் பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் எனக்கு டெய்லி கோவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மலை இருக்கேன் நல்லா சுத்த வேண்டியது, என்னை பேசாம சாப்பிட்டு தூங்கிட்டு இப்படியே உட்கார்ந்துருக்காங்களே நிறைய பேர். பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருக்க வேண்டியது தானே, ஈஸ்வரனுக்காக தான் கர்மம் பண்ண வேண்டியது. அப்ப என்ன ஆகும், பாப்பிகளை பார்க்கும்போது நமக்கு துக்கம் உண்டாகும். அதே புண்ணியாத்மாக்களை பார்க்கும்போது, யாராவது கிரிவலம் டெய்லி நம்ம பார்ப்பேன், கிரிவலம் போறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பார்க்கும்போதே நமக்குள்ளார சந்தோஷம் உண்டாகும். எனக்கு என்ன உண்டாகும்னா, சரி இந்த பாடம் மட்டும் இல்லைன்னா டெய்லி நானும் கிரிவலம் பண்ணிட்டு இருக்கலாம்ல, நான் இன்னைக்கு யோசிக்கிறேன், இன்னைக்கு கிரிவலம் பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அப்ப என்னன்னா புண்ணியாத்மாக்களை பார்க்கும்போது அவங்க பண்ற புண்ணியத்தோட வாசனை நமக்குள்ளார வந்துடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரி ரொம்ப தெளிவா சொல்றாரு, எதி புண்ணிய புருஷேஷு முதிதாம் பாவையே, ஒருவேளை புண்ணியாத்மாக்கள் இடத்துல நல்ல கர்மாக்கள் பண்றவங்க இடத்துல உங்களுக்கு பிரசன்னமா அவங்ககிட்ட விவகாரம் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும், ததா அப்பொழுது தத் வாசனையா, அவங்ககிட்ட இருக்கிற வாசனை இருக்குல்ல, அந்த புண்ணிய வாசனை, அந்த புண்ணிய வாசனை இருக்கிறவங்களோட நீங்க பக்கத்துல போகும்போது ஸ்வயம் அபி அப்பிரமத்தக புண்ணியே பிரவர்த்ததே. ரொம்ப அற்புதமா சொல்ற.
நம்மளும் கூட அவங்களோட சங்கம் வரும்போதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத் வாசனையா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த புண்ணிய வாசனை என்ன பண்ணும், ஸ்வயமபி என்னிடத்திலையும் தன்னிடத்திலையும் கூட அப்புறமத்தக அப்படின்னா நமக்கும் இருக்கிற சோம்பல் பிரமாதம்லாம் இல்லாம நம்மளுக்கும் என்ன ஆகுதுன்னா புண்ணிய பிரவர்த்ததே, நம்மளையும் புண்ணியத்துல பிரவருத்தி பண்ண வைக்குது. அப்ப அதனாலதான் நம்ம சொல்றோம், இப்பெல்லாம் இந்த கலெக்டிவா இருக்கிற சைக்காலஜி இருக்குல்ல, ஏன் தெரியுங்களா, கலெக்டிவ் சைக்காலஜி நம்ம சொல்றோம். எனக்கு தனியா இருந்தேன்னா என்னால பண்ண முடியாது எதுவும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த நல்ல காரியம் பண்றவங்களோட சங்கத்துல சேர்றேன்னு வச்சுங்க, என்ன ஆயிடும், என்கிட்ட இருக்க பலகீனங்கள் மறைஞ்சு போய் அவங்களோட சேர்ந்து. சின்ன வயசுல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அம்மா சொல்லுவாங்க, இந்த மார்கழி மாசம் இருக்குல்ல, மார்கழி மாசம் கம்பெனிக்குள்ளார படுத்து தூங்கினா என்ன சுகமா இருக்கும்ல, ஆனந்தமா இருக்கும். ஜனவரி மாசம் வரும். அப்ப டிசம்பர் ஜனவரியில அம்மா அப்புறம் கூட இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காலையில எழுந்திரிச்சு சுப்ரபாதெல்லாம் பாடிட்டு பஜன்ஸ் நடக்கும். அந்த பஜன்ஸ்க்கு காலையில போயிடுவாங்க. 4 தெரு 5 தெருலாம் சுத்தி வருவாங்க. பஜன்ஸ் பண்ணிட்டு சுத்திட்டு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் கொடுப்பாங்க. இந்த பொங்கலுக்காக காலையில எழுந்திரிச்சு அந்த சுட 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 பொங்கல், ஐயோ அதுவும் அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் நெய் ஒழுக மிளகு சீரகம் போட்டு ஒரு பொங்கலை சாப்பிட்டா மார்கழி மாசம் பொங்கல் மாதிரி ஈடே இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல, தூக்கம் தான் நமக்கு. அப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, பொங்கல் இல்லை அப்படின்னு ஒரு வாரம் கொடுத்துட்டே இருந்தவங்க நிப்பாட்டிட்டாங்க பொங்கலை. என்ன ஆச்சு, பொங்கலை நிப்பாட்டியாச்சு அப்படின்னா நீ பஜன்ஸ்க்கு வந்தா மட்டும்தான் பொங்கல், பஜன்ஸ்க்கு வராதவங்களுக்குலாம் பொங்கல் இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, எழுப்பி விட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா மெதுவா போக ஆரம்பிச்சோன்னே அங்க சின்ன பையன் நான் என்ன பண்ணிட்டாரு, அங்க பாடுறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே, அங்க பாடுறவர் மெயினா நல்ல பஜன்ஸ் பண்றவர் என்ன பண்ணிட்டாரு, என் கையில அந்த ஜிங்கு சக்காவை கொடுத்துட்டேன். சின்ன பையனாச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இதை அடிச்சுக்கிட்டு என் கூடயே வரணும் அப்படின்ட்டு நல்லா உற்சாகமா ஆட்டம் பாடிட்டு அப்படி அடிச்சுக்கிட்டே. எனக்கும் அதுக்கு தாற்பயமே இல்லை, நான் வந்தது பொங்கலுக்காக வந்தேன். நான் இவர் அடிக்க விட்டார், ஜிங்கு சக்கு ஜிங்கு சக்கு ஜிங்கு சக்குன்னு. நாலு ஃபுல்லா 2-3 தெரு வந்தோன்னு ஆனந்தம் ஆகி போச்சுங்க, ரொம்ப ஆனந்தம். காலையில எந்திரிச்சு அந்த இதுல நடக்கிறது அவ்வளவு ஆனந்தம். பஜன்ஸ் மெதுவா என்ன ஆகி போச்சு, ஒரே நாள் போய் டெய்லி போக மாதிரி ஒரு இச்சை வந்துருச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு பொங்கல் சாப்பிட்டா ஆஹா என்ன அற்புதம். என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, 2 பொங்கல் எனக்கு கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்திருந்தா ஒரு பொங்கலை 4ஆ பகிர்ந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா அங்க போனா இந்த ஜிங்கு சக்கு போட்டதுனால பாத்தீங்கன்னா எனக்கு 2 பொங்கல் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் டெய்லி போக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் மெயின் பர்சனாவே அங்க பாத்தீங்கன்னா ஆகி போயிட்டேன். அப்ப வருஷம் பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் வந்தா பாத்தீங்கன்னா நான் தான் கோஆர்டினேட் பண்றது, அது பண்றது, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றது, முதல் ஆளா நான் தான் போய் நிக்கிறது. இப்படி இது எதனால வந்துச்சு, சங்க தோஷம். நம்ம பாத்தீங்கன்னா புண்ணியாத்மாக்களோட சேர்ந்தோம் அப்படின்னா நம்மளும் என்ன ஆயிடுறோம், மெதுவா வேஷம் போட்டு உண்மையிலேயே புண்ணியாத்மாவை மாறிடும். இதுதான் அவங்களோட வாசனை நம்மளை பாத்தீங்கன்னா பாதிச்சு நம்மள புண்ணியாத்மாவை ஆக்கிடும். இது சொன்னதுக்கு பிறகு ததா பாபிஷு உபேக்ஷா, அப்ப புண்ணியாத்மாக்களோட சேர்ந்தாலும் புண்ணியாத்மா வந்துடும். அதுக்கப்புறம் ததா அது போலவே பாபிஷு பாப்பிகளிடத்துல உபேக்ஷாம் பாவயன்னு, யார் பாப்பிகளிடத்துல உபேட்சையை பாவிக்கிறானோ, உபேட்சைன்னு அர்த்தம் உதாசீனம், கண்டுக்கவே கூடாது, இருந்துட்டு போட்டுமே என்ன, இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க நாட்டுல, அவங்களும் இருக்கான், கண்டுக்கவே கூடாது. இப்ப நான் தெருவில் இறங்கணும்னு ரமணாசன் பக்கத்துலயே 2 பேர் தண்ணி அடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பான். சாமி மற்றவங்களுக்கெல்லாம் நான் பாத்தீங்கன்னா ரெகுலரா நிறைய கேட்டு பண்ணுவேன். இவங்களுக்கு மட்டும் வெறும் காமனா என்ன இருக்கோ அதை மட்டும் பண்ணிட்டு போவேன். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை கூப்பிடுவாங்க, நான் போகும்போதே வண்டியில போகும்போதே சாமின்னு நான் கண்டுக்கவே மாட்டேன். நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், என் காதுலயே சப்தமே உலாத மாதிரி நான் போயிடுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாப்பி. அப்ப பாப்பிகிட்ட பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கலாமா, வைக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், உபேட்சா பண்ணணும். சாமானியமா இருக்கிறதெல்லாம் பண்ணுவோம், ஆனா இன்னும் பேசி அவன்கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ல வைக்கிற மாதிரியோ அவனுக்குலாம் வேல்யூ கொடுக்கறதே இல்லை. அப்ப என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி பண்ணணும் அப்படின்னா, உபேட்சா பண்றோம் அப்படின்னா, குரங்கிட்ட நான் அதான் பண்ணுவேன். பெரிய குரங்கு இருக்கு, மாஸ்டர் ராஜா குரங்கு. அந்த ராஜா குரங்கு பாத்தீங்கன்னா அப்படியே கடிக்கிற மாதிரியே தான் பார்க்கும். நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தா கூட
நான் என்ன பண்ணுவேன், பக்கத்துல எல்லாம் திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன், விவகாரம் பண்ணணும்ல. விவகாரம் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், அந்த குரங்கு உட்கார்ந்தே இருக்கும். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அது மாதிரி நீ இல்லவே இல்லைன்ற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருப்பேன். நான் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேன். நான் போவேன், பக்கத்துல வருவேன். இதுக்கு என்னன்னா, நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளாவே மதிக்கலன்னு ஆயிடும். அது பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கும். நீங்க ஒரே ஒரு க்ஷணம் அந்த குரங்க பார்த்தீங்களோ, அது என்ன பண்ணும், அதுக்கு சத்தியத்துவம் வந்துடும். வல்லுன்னு மேல விழுவறதுக்கு ட்ரை பண்ணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப கூலா வருவேன், எதுவும் பண்ண மாட்டேன். இதே மாதிரி யாராவது கெட்டவங்க பாப்பிகள் உங்க ஏரியால உங்க பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து நீங்க கண்டுக்காம போயிடும். அவங்க இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரிய, அவங்கள வந்து நம்ம பொருட்படுத்தக்கூடாது. அதுக்கு பேர் உபேக்ஷான்னு பேர். அப்படி பாவிக்கிறதுனால என்ன ஆகும், ஸ்வயமபி பாப்பான் நிவர்த்தத்தை, சங்கதோஷம் உங்களுக்கு வராது. புண்ணியாத்மாக்களோட சேர்ந்தா புண்ணியத்தை பண்றீங்க, பாப்பிகளோட சேராம போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, பாப்பம் பண்ண வேணாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஃப்ரெண்ட்ஷிப். நான் பேச்சுலரா இருக்கும் போது சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என் கூட இருந்தவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரங்கர்ஸ், எல்லாம் பசங்க தான், எல்லாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ், எல்லாமே டிகிரி முடிச்சுட்டு அப்பதான் வேலைக்கு வந்திருப்பாங்க, அவுத்து விட்ட மாதிரி ஆயிடுவாங்க. இதுல ஒருத்தர் 2 பேர்த்த கெட்ட குணங்கள் இருக்கும், ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை பொல்யூட் பண்ணி, அவன் கூட சங்கம் வச்சதுனால மெதுவா அவன் பண்ற பாப்பத்தெல்லாம் நம்மளும் பண்ற மாதிரி ஆயிடும். நான் பிரத்யட்சமா பார்த்தது, சங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை வந்து பாப்பி ஆக்குறது. சத்துக்களோட சங்கம் சேர்ந்த சத் சங்கம் ஆச்சுன்னா சத்த ஆயிடுவோம். அதே நேரத்துல அசத்துக்களோட சங்கம் சம்பவிச்சதுன்னா நம்ம அசத்தா போயிடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, கெட்டவங்களோட பாப்பிகளோட சங்கத்தை நம்ம பண்ணாம உபேக்ஷா பண்றோம் அப்படின்னா, பாப்பத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், நிவிருத்தி ஆகலாம். அப்ப பாப்பத்துல இருந்து நிவிருத்தி ஆயிட்டோம்னா மனசாந்தி கிடைச்சு. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, பశ్చాத்தாப அபாவேன. அப்போ பశ్చాத்தாபம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்றோம்ல, புண்ணியாத்மாக்களை பார்த்துடுறோம், ஆனா அந்த புண்ணியத்தை நம்ம பண்ணலைன்னா என்ன தோணும், அவங்க எல்லாம் இவ்வளவு நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம தான் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாம நம்மளும் கூட பண்ண முடியாம போயிட்டோம் அப்படின்னு மார்கழி மாசம் பஜன்ஸ்க்கு போல அப்படின்னா அப்புறம் என்ன ஆகும், உள்ளுக்குள்ளார பశ్చాத்தாபம் நமக்கு உண்டாகும். புண்ணியம் பண்ணலைன்னா, ஒரு அம்மாவை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணாம வந்துட்டேன் அப்படின்னா என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும். உன் அம்மானா விட்டுட்டு வந்திருப்பியா நீ? அப்ப என்ன அர்த்தம், வேதம் பாக்குறீல, என்ன வேதாந்தினி? எனக்கு மனசுக்குள்ளார இருக்கும், என்ன வேதாந்தினி, எல்லாத்தையும் வந்து ஈஸ்வரனா பாரு அப்படின்னு தானே சொல்லியிருக்கு. மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரா பாந்தவா சர்வ பக்தாசு அப்படின்னு தானே நீங்க வந்து வசுதேவ குடும்பமா பாக்குறீல்ல. அப்போ நீ வந்து கண்டுக்காம வந்துட்டு உன்னோட சொந்த அம்மானா விட்டு வந்திருப்பியா, சொந்த பாட்டினா விட்டுட்டு வந்திருப்பியா அப்படின்னு பశ్చాத்தாபம் உண்டாகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க கியூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மனசு பிரசன்னமாயிடுதா. அதே மாதிரி பாப்பிகள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சங்கம் வைக்காம உபேக்ஷா பண்ணும் போது மனசு வந்து பாப்பத்துல ஈடுபடாம, அப்ப பாப்பத்துல ஈடுபட்டா பశ్చాத்தாபம், பாப்பத்துல ஈடுபடலை அப்படின்னா மனசு பிரசன்னம். அப்ப புண்ணியாத்மாக்கள்கிட்ட சேரணும், ஆத்மாக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கி இருக்கணும். இதனால சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பశ్చాத்தாபம் உண்டாகாம, பశ్చాத்தாப அபாவேன, பశ్చాத்தாபம் மனசுக்குள்ளார உண்டாகாது. இப்ப நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன 2 நாளுக்கு முன்னாடி சதானந்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாமி போன என்ன சப்தமி அன்னைக்கு தானே, சாமி இன்னைக்கு லீவ் விட்டுறீங்களா சாமி, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிதம்பரம் போறதுக்கு லீவ் விடுறேன்னா சாமி. அவர் டவுட்ஃபுல்லாவே கேட்டுட்டு இருந்தேன். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதை வந்து ரொம்ப சாலிடா உங்க மனசு அக்செப்ட் பண்ணுங்க, எது சாலிடா இது சரி அப்படின்னு ஒரு சாலிடா ஒரு கன்விக்ஷன் இருக்குன்னா அந்த காரியத்துல மட்டும் பிரவர்த்தி பண்ணு. நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு சிதம்பரம் போகணும்னு நல்லா தோணுச்சா போயிருங்க, அதை பத்தி யோசிக்காதீங்க. ஆனா ஒரு டவுட் வந்துருச்சு, அப்ப நான் சிதம்பரம் போறோம், ஐயோ கிளாஸ் கட் ஆயிடுமே இதாயிடுமே அப்படின்னு ஒரு லைட்டா ஒரு கொஞ்சமாவது ஒரு டைலமா இருந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த காரியத்தை பண்ணாரு. என்ன ஆகும், சிதம்பரத்துக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ சாமியோட கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோமே, இன்னைக்கு போச்சேன்னு அங்க போயிட்டு உட்கார்ந்துட்டு நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்போ அதனால நான் எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தம் சமாதானமா இருக்கணும் அப்படின்னா
எந்த காரியம் பண்ணும் போது உங்களுக்கு பశ్చాத்தாபம் உண்டாகாதோ, ஒரு காரியத்தை பண்ணினதுக்கு பிறகு நம்ம இப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ளார ஒரு தோற்றம் வந்துச்சு அப்படின்னா வெளியில இருந்து யாரும் துக்கப்படுத்த போறாரு, உள்ளுக்குள்ளார ஒரு பశ్చాத்தாபம் உண்டாகுதுல, ஒரு கில்ட்டி உண்டாகுது இல்ல, அது மாதிரி காரியத்தை என்ன பண்ணாதீங்க, மேக்சிமம் பண்ணவே பண்ணாது. மனசுக்குள்ளார ஒரு டவுட்ஃபுல்லா வருது அப்படின்னா அதை வந்து டவுட்டா வச்சுக்காதீங்க, அதை கிளியர் பண்ணி விட்டுரு. ஒரு சின்ன தாட்டை வந்து நீங்க வந்து சத்து காரியத்தை பண்ணணும்னு ஒரு தாட் வந்துச்சுன்னா அதை பண்ணி முடிச்சிருங்க. பண்ணாம விட்டுட்டீங்க சத்காரியத்தை அப்படின்னா அது கில்ட்டியா மாறும். அதே மாதிரி பாப்ப காரியம் ஒரு மனசுல தோணும் போது இது பாப்பம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்துல இருந்து ரிமூவ் ஆயிடும். அந்த சூழ்நிலையில இருந்து, அந்த தாட்ல இருந்து, எல்லாத்துல இருந்து வெளியில வந்துருக்கு. இல்ல அப்படின்னா அது பின்னாடி என்ன பண்ணுவோம், கில்ட்டியா கொடுக்கும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். ஒரு காரியத்துல கன்விக்ஷன் இருக்கிறத மட்டும் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா சித்தம் என்ன ஆயிடும், பரிசுத்தமாயிடும். அப்போ பశ్చాத்தாப அபாவேன, பశ్చాத்தாபம் இல்லாம இந்த சித்தத்தை பண்ணிக்கணும். கில்ட்டி வராத காரியத்தை மட்டும் பண்ணணும். அப்படி பண்ணும்போது சித்தம் பிரசீததி, சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னமா ஆயிடுது, மலங்கள் அற்றதா ஆயிடுது, சமாதானமா இருக்கும். இப்ப நான் ரொம்ப காரியங்கள் அப்படிதாங்க பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியம் பண்ணாலும் நான் இப்போ ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எந்த காரியம் பண்ணாலும் ஒருத்தரை ஹர்ட் பண்றதா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா ஹர்ட் பண்றேன். ஆனா எதுல இருந்து பண்றேன், தர்மத்துல இருந்து. ஒருத்தருக்கு யாருக்கோ டீச்சிங் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, டீச்சிங் கொடுக்கணும் போது வந்து பாத்தீங்கன்னா சமயம் கொஞ்சம் ஹர்ட் பண்ற மாதிரி பேச வேண்டியிருக்கும். சில பேர் போன்ல யாராவது பேசுறாங்க அப்படின்னா தலையிலேயே 4 குட்டு குட்டுவேன், எதா பண்ணுவேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுல எனக்கு கன்விக்ஷன் இருக்கா அப்படின்னா எனக்கு கன்விக்ஷன் இருக்கு. அப்ப நான் தப்பு பண்றேன், அவங்கள ஹர்ட் பண்றேன் அப்படின்னு ஒரிஜினலா நான் ஹர்ட் பண்ற எண்ணம் இருந்துச்சுன்னா போனை வச்சதுக்கு பிறகு கூட என்ன இருக்கும் எனக்கு, ஐயோ அவங்கள்ட்ட இப்படி பேசியிருக்க வேணாமே, தப்பு பண்ணிட்டேமே, பாவம்ல அப்படின்னு என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இமீடியட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா சாரி கேட்டுருவேன். ஃபோன் பண்ணி ஜி சாரி ஜி, மன்னிச்சுங்க ஜி, தப்பா பேசிட்டேன், ஏதோ ஒரு குணம் ரஜோகுணம் போயிட்டு இருந்துச்சு அதனால பேசிட்டேன் அப்படின்னு இமீடியட்டா நான் என்ன பண்ணுவேன், பிராயச்சித்தம் பண்ணிப்பேன். என்ன பிராயச்சித்தம், ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு ஃபோன் பண்ணி முடிஞ்சு போச்சு. ஆனா மேக்சிமம் நான் என்ன பண்றேன்னா இப்போ அது மாதிரி காரியத்தை பண்றேன். சாரி கேட்கிற மாதிரி, எக்ஸ்கியூஸ் கேட்கிற மாதிரியான காரியங்களை பண்றதே இல்லை. அப்படி பண்ணாததுனால என்ன ஆகும், சித்தம் ஒரே மாதிரி பிரசன்னமா போயிட்டே இருக்கும். இது ஐடியா. அப்போ கன்விக்ஷனா இருக்கிற காரியத்தை, நல்ல சாலிடா உங்களுக்கு இருக்கிற காரியத்தை மட்டும் பண்ணுங்க. டைலமால இருக்கிற காரியத்தை பண்ணவே பண்ணாது. புண்ணியத்தை நினைச்சிட்டீங்கன்னா புண்ணியத்தை பண்ணிடுங்க, பண்ணாம விட்டுட்டீங்கன்னா பாப்போம், அது உள்ள உறுத்திக்கிட்டே ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் உடனே வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி கேட்கிறான், நனு புண்ணியாத்மசு முதித்தாம் பாவயதா. நீங்க சொன்னீங்கல்ல புண்ணியாத்மாக்கள்கிட்ட என்ன பண்ணணும், சேர்ந்து அவங்களோட நல்ல முதித்த பாவத்தை வச்சுக்கணும், பிரசன்னமா அவங்கள்ட்ட விவகாரம் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. அப்படி பண்ணும்போது புண்ணியே பிரவருத்திகி பலத்வேன உக்தாகா, நீங்க என்ன பண்ணீங்க, புண்ணியம் உண்டாகும், நீங்களும் புண்ணிய கர்மத்துல பிரவருத்தி பண்ணுவீங்க அப்படின்னு தானே பலன் சொல்லியிருக்கு. என்ன பலன், புண்ணியாத்மாக்களோட சேர்ந்தா புண்ணியத்துல நீங்க பிரவருத்தி பண்ணுவீங்க. அப்படி சொன்னோன்னே சாச்ச யோகினோ ந யுக்தாஹா, இந்த புண்ணியம் என்ன பண்ணும் நம்ம பார்த்திருக்கோம், புண்ணியம் பாப்பம் ரெண்டுமே பிறவியை கொடுக்கும். அப்ப புண்ணிய கர்மத்தை பண்றதுனால புண்ணியாத்மாக்களோட சேர்ந்து நம்மளும் புண்ணியத்துல பிரவருத்தி பண்ணும் போது சாச்ச யோகினோ ந யுக்தா, அது யோகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூட்டபிள் ஆகாதே சாமி. யோகிகள் தான் மோட்சத்தை விரும்புறானே, புண்ணிய ஆத்மாவை ஆகணும்னு அவன் விரும்புறதில்ல. இந்த உலகத்துல வந்து நான் பாக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை சுத்தி ஏகப்பட்ட பேர் புண்ணியாத்மா. சங்க தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே புண்ணியாத்மாக்களோட சேர்ந்து ஒருத்தர் சாதாரண பூஜை பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்றேன், சாமி நான் அனுஷ பூஜை பண்றேன், நேற்று அனுஷ நட்சத்திரம்னு நினைக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா அனுஷ மகாபெரிவாக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு அனுஷ நட்சத்திரம் ஒரு ஹோமம் பண்றேன், ஆபகந்தி ஹோமம் பண்ணி பூஜை பண்றேன் அப்படின்னு. அவர் முன்னாடி அப்படி பண்ணவே இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா பண்ண ஆரம்பிச்சார். அப்ப புண்ணியாத்மாக்களோட சேரும்போது ஒரு புண்ணியாத்மா, மகாபெரியவரோட பக்தர்களோட சேர்ந்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பூஜைகள் பண்ண ஆரம்பிச்சு. அப்படி ஆனா யோகிகளுக்கு இது பொருந்தாதே. யோகிகள் தான் புண்ணியமும் வேணாம் பாப்பமும் வேணாம்னு நிக்கிறானே, நியூட்ரல்ல போகணும்னு ஆசைப்படுறானே, ஜென்மம் வேணாம்னு நினைக்கிறானே, அவனுக்கு இது பொருந்தாதே. அப்படின்னா இது நல்லா எடுத்துங்க, தஸ்ய புனர்ஜென்ம கரத்வாத். புண்ணியம் என்ன பண்ணும்,
ஆச்சாரியார் கீதா பாஷ்யத்துல சொல்லும் போது சொல்றார், புண்ணியமபி பாப்பமேவ, புண்ணியமும் கூட பாப்பம் தான். ஏன் அப்பா அப்படின்னா இங்க ஆச்சாரியார் இங்கேயும் யாரு யோக சுதாகரக்காரர் சொல்றாரு பாருங்க, சதாசிவ பிரமேந்திரன், தஸ்ய புனர்ஜென்ம கரத்வாத், புண்ணியமும் கூட என்ன கொடுக்கும், ஜென்மத்தை கொடுத்துரும் சாமி. நான் இதுதான் அடிச்சுக்கிறேன். நேற்று என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். அவர் சொல்றார், சாமி நீங்க என்ன சாமி எல்லா ஆசிரமங்களையும் கிரிட்டிசைஸ் பண்றீங்க, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் எவ்வளவு புண்ணிய கர்மா பண்றாங்க. அப்ப ஐயோ சாமி, நான் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா புண்ணியத்தை பத்தி பேச்சே இல்லை. நம்ம 5th சாப்டர்ல பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் புண்ணியாத்மாவானா எல்லாம் புண்ணியாத்மா தான். சன்னியாசிகள் ஏதாவது பாப்பம் பண்ணுவாங்களா? பாப்பம்லாம் இல்லை. ஸ்கூல் கட்டுறது, கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்றது, அன்னதானம் பண்றது, இதெல்லாம் புண்ணிய கர்மா, நல்ல கர்மா, புண்ணிய கர்மா. நான் அதான் சன்னியாசிகளை பார்த்து சொல்றது, யோ மாட்டிக்காதீங்க, ஜென்மத்தை கொடுத்துரும். அதனாலதான் கொஞ்சம் ஏஜ்டு ஆனவங்கள்ட்ட கூட நான் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, வெளியில பண்ற கர்மாவை பண்றீங்க, உபாசனைக்கு வந்துருங்க, அப்புறம் ஞானத்துக்கு வந்துருங்க, புண்ணியத்துக்குள்ளாரையே மாட்டிக்கிட்டு இருக்காதீங்க, புண்ணியம் ஜென்மத்தை கொடுத்துரும். அப்ப நான் எங்கேயாவது கிரிட்டிசைஸ் பண்றேன் அப்படின்னா எதை கிரிட்டிசைஸ் பண்றோம்னு எடுக்கணும், புண்ணியத்தை கிரிட்டிசைஸ் பண்றோம்னா என்ன அர்த்தம், புண்ணியமும் கூட ஜென்மத்துக்கு காரணமாக ஆகிவிடும். அதை தாண்டி போகணும் லிபரேஷனுக்கு. இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம்ல, புண்ணியமும் இல்லை பாப்பமும் இல்லை, நான் கர்த்தாவே இல்லை, இதுக்குதான் போகணும். யார் பண்றா, பிரகிருதி தான் எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்றதுக்கு போகணும். அப்ப அதனால இங்க ஆச்சாரியர் சொல்ற, புண்ணியமும் கூட வந்து ஜென்மத்தை கொடுத்துருமே அப்படின்னு பூர்வ பக்ஷி ரூபத்துல கேள்வி கேட்கிறான். அப்ப புண்ணியாத்மாக்களோட சேர்ந்தா புண்ணியம் பண்ண வேண்டியிருக்கும், புண்ணியம் வந்து ஜென்மத்தை கொடுத்துரும். அப்ப இது யோகிக்கு பொருந்தாதே. அப்படின்னா மைவம் மா ஏவம் மைவம், அவ்வாறு இல்லை. ஆச்சாரியர் சித்தாந்தி என்ன பண்றார், அதுக்கு விளக்கம் சொல்றார். அப்படி இல்லப்பா. ஏன் அப்படின்னா காமியஸ்ய இஷ்டபூர்த்தாதேர் ஜன்மஹேத்துவாத், ஹைலைட் பண்ணீங்க இதெல்லாம். தஸ்ய புனர் ஜென்ம கரத்வாத், அதையும் ஹைலைட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் காமியஸ்ய இஷ்டபூர்த்தாதேர் ஜென்மஹேத்துவாத், எது ஜென்மத்துக்கு காரணமாயிடும், காமியமா பண்றது, ஆசையோட பண்றது. திருவண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கர்மா நடக்குது, நிறைய புண்ணிய கர்மா. சுத்தி சுத்தி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க பாப்பீங்க. சென்னையில இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, பெங்களூர்ல இருந்து சென்னையில இருந்து இங்க வந்தீங்கன்னா, மெட்ரோபாலிட்டி சிட்டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா, என்ன சாமி இது தேவலோக மாதிரி இருக்கு. தெருக்கு தெரு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மத்துல பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கிரிவல பாதையில வந்துட்டு போனீங்கன்னா, கோயில் பக்கத்துல போனீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் நின்னீங்க அப்படின்னா நீங்க சென்னையிலையும் கோயம்புத்தூர்லயும் பெங்களூர்லயும் பார்க்க முடியாத புண்ணியத்தை சகஜமா நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டே இருக்கும். ஏதோ தானமோ ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும், புண்ணிய கர்மம். ஆச்சரியமா இருக்கும் நமக்கு, என்ன அப்படின்னு. எல்லாம் புண்ணிய கர்மா நடக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கர்மத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு, காமியம். ஜோசியக்காரன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பின்னாடி இருந்து ப்ரொமோட் பண்றான், போங்க போய் இந்த திருவண்ணாமலையில போய் மலையை சுத்திட்டு இந்த கர்மத்தை பண்ணுங்கன்னு. ஆந்திரால இருந்து கூட்டம் கூட்டமா வந்துடுறாங்க, பஸ்ஸாவும் இருக்கு. ஆந்திரால இருந்து 100 பஸ் 200 பஸ் வருது. வந்து பாத்தீங்கன்னா நிறைய கர்மா. ஆனா கர்மாக்கு பின்னாடி என்ன இருக்கு, காமியம். ஆச்சரிய சொல்றார், காமியஸ்ய இஷ்ட கர்மங்களை நம்ம என்ன சொல்றோம், இஷ்டம், பூர்த்தம், தத்தம், தானம், 4 விதமான கர்மம் சொல்றோமா. இஷ்ட கர்மா, இஷ்ட கர்மானா என்ன அர்த்தம், ஹோமம். நீங்க ஃபேஸ்புக்கை பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்காரு, 2-3 பேர் இருக்காங்க ஹோமம் பண்றவங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இந்த திதியில, புண்ணிய திதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோமம் பண்றோம். இந்த ஹோமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சங்கல்பம் பண்ணிக்கிட்டு 501 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களையும் சங்கல்பம் படிக்கப்படும், உங்க பேரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல எல்லாத்துலயும் வந்துட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஏதோ ஆக வேண்டி இருக்கு, காமியம். இங்க வந்து ஒரு ஹோமம் நடக்குது. அப்ப ஹோமத்துக்கு பின்னாடி, இப்ப பிரீஸ்ட வச்சு ஹோமம் பண்றோம், எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கு, காமியம் இருக்கா. ஃபயர் ரிச்சுவலுக்கு பேர் என்ன பேரு, இஷ்டம் அப்படின்னு பேர். இஷ்ட கர்மான என்னது, ஃபயர் ரிச்சுவல். இஷ்டின்னு பேர். இஷ்டிக்கு பேர் தான் இஷ்டம். இஷ்டினா ஹோமம். அதுக்கப்புறம் இஷ்டம் நிறைய நடக்குது. அதுக்கப்புறம் பூர்த்தம், 2வது கர்மா என்னது, பூர்த்தம். பூர்த்தி பண்றதுதான் பூர்த்தம். பூர்த்தின்னு என்ன அர்த்தம், இன்னொருத்தரோட நீட நம்ம பூர்த்தி பண்றது. சில பேருக்கு ஃபுட்டு தேவை, ஃபுட்டை கொடுக்குறேன். சில பேருக்கு வஸ்திரம் தேவை, வஸ்திரம் கொடுக்குறேன். சில பேருக்கு மருந்து வேணும், மருந்தை கொடுக்குறேன். சில பேருக்கு ஷெல்டர் வேணும், ஷெல்டரை கொடுக்குறீங்க.
சில பேருக்கு எஜுகேஷன் வேணும், எஜுகேஷனை கொடுக்குறீங்க. இந்த சோசியல் வெல்ஃபேருக்காக நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அந்த சோசியல் வெல்ஃபேர் கர்மா எல்லாத்துக்கும் பேர் என்ன பேரு? பூர்த்தம் அப்படின்னு பேர். இஷ்டம் ஹையர் ரிச்சுவல்ஸ், பூர்த்தம் மற்றவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றது. அது அப்புறம் தத்தம் தானம். தத்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ரிச்சுவல் இருக்குல்ல, அதுக்கு பேர் யஜ்ஞசாலைன்னு பேர். ஒரு ஒரு ஹோமம் நடக்குதுன்னா அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞசாலான்னு பேர். அந்த யஜ்ஞசாலையில அந்த யஜ்ஞம் முடிஞ்சதுக்கு பிறகு, அந்த ஃபயர் ரிச்சுவல் முடிஞ்சதுக்கு பிறகு பிரீஸ்டுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பாவனான்னு ஒண்ணு கொடுக்கணும். எல்லா பிரீஸ்டையும் ஏக்கவேதி, திவ்வேதி, திரிவேதி, சதுர்வேதி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தகுதிக்கேற்ற மாதிரி சம்பளம் கொடுக்கணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் பண்றதுக்காக ஒரு பிராமணர் வந்திருப்பார். அவர் வந்து நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணி கொடுப்பார். மந்திரம்லாம் தெரியாது அவருக்கு. அவருக்குன்னு ஒரு சம்பாவனா கொடுக்கணும். எடுபடி வேலைக்காக ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுக்காக பரிச்சார கர்மா பண்றதுக்கு ஒருத்தர் பிராமணர் இருப்பார். அவருக்கும் மந்திரம் தெரியாது, அவருக்கு ஒரு தட்சணை கொடுக்கணும். இது மாதிரி பார்த்து பார்த்து யார் யாருக்கு ஏக்கவேதிக்கு ஒரு தட்சணை, திவ்வேதிக்கு ஒரு தட்சணை, இதெல்லாம் கொடுக்குறோம். இதுக்கெல்லாம் பேரு தானம் அப்படின்னு பேர். அந்த யஜ்யத்துக்குள்ளார நிறைய பேர் வந்து போவாங்க. ஸ்திரீகள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திரம் வச்சு கொடுத்து அந்த மஞ்சளும் குங்குமம் வச்சு அவங்களுக்கு ஒரு தட்சணையை வச்சு ஸ்திரீகளுக்கு கொடுக்கணும். ஒரு யஜ்யசாலையில கொடுக்குற ஒரு தானம். அப்போ ரொம்ப புவர் பீப்புளுக்கெல்லாம் தானம் அங்க யஜ்யசாலையில பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் பண்றது, அதுக்கு பேரு தானம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பகிர் யஜ்யசாலையில, யஜ்யசாலைக்கு வெளியில நம்ம போகும்போது வரும்போது கொடுக்குறோம் பாத்தீங்களா, அது தானம் இல்லை, ஆக்சுவலா அதுக்கு பேரு தத்தம்னு பேர். இது இனிமே உன்னோடது, இது இனிமே உன்னோடது, என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குப்பா என்னோடது. இப்ப இது வரைக்கும் என்னாச்சு, என்னோடதுன்னு இருந்துச்சு. இப்ப நான் அதை எடுத்து இன்னொருத்திட்ட கொடுத்து இது இனிமே இந்த 100 ரூபாய் உன்னோடது அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தத்தம்னு பேர். தானம் யஜ்யசாலையில கொடுக்கறது அந்தர்வேதி. பகிர்வேதி அப்படின்றது என்னன்னா யஜ்யசாலைக்கு வெளியில கொடுக்கறது தத்தம்னு பேர். அப்ப இந்த 4 விதமான கர்மங்களும் இந்த உலகத்துல பண்ணப்படுது அப்படின்னா நல்லா சௌக்கியமா நடந்துகிட்டு இருக்கு. அது நல்லா நடக்குதுங்க. இன்னொன்று இப்ப கொஞ்சம் நல்லா எல்லாம் வசதியா இருக்கும். கொஞ்சம் 2000க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா நல்ல வைதிக கர்மங்கள், தான தர்மங்கள் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு இந்தியா. ஆனா எல்லாத்துக்கு பின்னாடியும் என்ன இருக்கு, காமியம். அப்போ காமியம் இருக்கிறதுனால காமியசிய இஷ்ட, காமத்தோடு பண்ணக்கூடிய இஷ்டம் பூர்த்தம் ஆதேகேன என்ன இருக்கணும், தத்தம் தானம். இஷ்டம் பூர்த்தம் தத்தம் தானம் முதலியவைகள் ஜென்மஹேத்துவாத், ஜென்மத்தை கொடுக்கும், ஜென்மத்தை கொடுக்கறதுக்கு காரணமா ஆயிடும். நாம் முண்டகோபனிஷத்து மந்திரம் படிச்சு காட்டுறோம்ல, என்ன மந்திரம் அது, 2-2-2 நினைக்கிறேன். வாஸ்தவத்துல என்னது, முண்டகோபனிஷத்து ஒரு மந்திரம் இருக்கு, காமான்ய காமயதே மன்யமானக ச காமபிர்ஜாயதே தத்தர தத்தர. எவனவன் எதையதை ஆசைப்பட்டு கர்மத்தை பண்றானோ அவனவன் அதையதை அடைவதற்காக ஆங்காங்கு பிறக்கின்றான். 3-2-2 முண்டகோபனிஷத்துல 3-2-2. அதுதான் இங்க இவர் சொல்ற. காமிய கர்மா தான் வந்து பாத்தீங்கன்னா பந்தஹேத்து இகத்து. ஆனால் இங்க சொல்லி இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, காமிய கர்மாவை பத்தி இங்க நம்ம பேசவே இல்லை. யோக சூத்திரம் மோட்சத்துக்காக சொல்லப்படுறது. ஆனால் இங்கேயோ எனில் யோக அபியாச ஜன்யசிய, இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க பண்றோம். யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நாதபிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரி பிரதட்சிண பாதையில, ஐயா நாதபிரம்மமா, அவரு சும்மா தர்மாத்மாவா இருக்காரு, அவர் இன்னும் சன்னியாசியாவே ஆகல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் இப்ப சொல்லிட்டே இருப்பேன், ஜி அவங்க சொல்றதெல்லாம் கேட்காது. யாருக்கும் விசாரமே இல்லை, யாருக்கும் நம்ம என்ன பண்றோம்னு கூட தெரியாது. ஒரு காரியம் பிரதானம் இல்லை, காரியத்துக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன் தான் பிரதானம். பாவம், என்ன பாவம் இருக்குன்னு பிரதானம். இப்ப யாராவது என் கூட வந்தீங்கன்னா, சாமி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நிறைய தர்மமா பண்ணிட்டு இருக்காரே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. என்னது, இறங்குனாவே தெருவில் இறங்குனாவே வந்து பார்த்தீங்கன்னா தர்மமா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இல்ல சாமி நாங்க பண்றது எதுக்காக பண்றோம், 3 வச்சிருக்கோமா, ஓம்காரம், ஓம் தானம் தயா. ஓம் தயாதானம், தயா பண்ணணும். தயா பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும், தானம் பண்றோம். எதுக்காக தானம் பண்றோம்,
இந்த தயாதானம் பண்ணுனா சித்தம் பிரசீத, சித்தம் பிரசன்னமாகும். இத நிஷ்காமியமா பண்ணாதான் சித்த சுத்தி கிடைக்கும். நான் ஏதாவது பேனர் போட்டு எக்ஸ்பெக்டேஷனோட பண்ணினேன் அப்படின்னா சித்தம் என்ன ஆயிடும்? பொல்யூட் ஆயிடும், புண்ணிய கர்மாவாயிடும். இப்ப நாங்க பண்றது புண்ணியமானு கேட்டீங்க அப்படின்னா, ஐயா சாமி நாங்க எந்த புண்ணியத்தையும் பண்ணல, எங்களுக்கு புண்ணியமே வேணாம், எங்களுக்கு பாப்பமும் வேணாம் புண்ணியமும் வேணாம். அப்ப என்ன பண்றது? நாத பிரம்மத்தையும் மற்ற சிஷ்யர்களையும் நான் தூண்டி விடுறேன். வித்யானந்தா இருக்காரு, பிரணவ சுரூபானந்தா இருக்காரு, அப்புறம் நாத பிரம்ம இருக்காரு. இவங்கள்ட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பணத்தை கொடுக்குறேன். இவங்க எல்லாம் எதுக்காகனா இவங்க நிறைய பண்ணுவாங்கன்றதுக்காக பணத்தை நான் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் தட்சணையா. எதுக்கு சுவாமி அப்படின்னா, எதுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணுங்க. என்ன பண்ணுவான் சன்னியாசி? இருக்கிறவங்க மற்றவங்கள்ட்ட கருணைப்பட்டு, இப்ப இந்த டீச்சிங்ஸ் இருக்கிறதுனால கருணைப்பட்டு என்ன பண்ணுவாங்க? தயாப்பட்டு தயையினால தானம் பண்ணுவாங்க தேவையை, மற்றவங்களோட நீட்ஸ் எல்லாம். இதுல புண்ணியம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா புண்ணியம் வராது. ஏன்னா நாங்க தான் புண்ணியம் வேணான்னு பண்றோமே. அப்ப புண்ணியத்துக்காக காமவசப்பட்டு பண்ணினீங்கன்னா ஜென்மத்துக்கு காரணமாயிடும். அதே நேரத்துல மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயாம் சொல்லக்கூடிய அபியாசம், யோக அபியாசத்துல இது ஒரு சாதனை. இது இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பரிகர்மா பண்ணக்கூடியது. பரிகர்மான அர்த்தம் சுத்தீகரணம் பண்ணக்கூடியது. அப்படி பண்றதுனால யோகா அபியாசிய ஜன்யசிய, யோக அபியாசம் இது ஒரு யோக அபியாசம். இதுல இருந்து உண்டாகக்கூடியது ஜென்மானு ஆபாதகசிய, ஜென்மங்களை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணக்கூடியது. ஆபாதகம்னா பூரணமா ஜென்மத்தை என்ன பண்ணக்கூடியது? நாசம் பண்ணக்கூடியதாக. அப்ப இந்த கர்மால என்ன சுவாமி நீங்க பண்றது? வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாதீங்க. ஒண்ணு இந்த உலகத்துல ரெண்டு கர்மா தானே தெரியும். என்ன கர்மா? ஒண்ணு புண்ணியம், ஒண்ணு பாப்பம். இந்த ரெண்டு தானே எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா மூணாவது ஒண்ணு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேனா? என்னன்னு கேட்டீங்கன்னா புண்ணியமும் இல்லாமல் பாப்பமும் இல்லாதது. அதுக்கு என்ன பேரு? நியூட்ரல். எப்படி நியூட்ரல் பண்றது? நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு இந்த இதோட சம்பந்தம் இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனுக்கு ஜஸ்ட் லைக் எனக்கு முன்னாடி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு நீடு இருக்கு, தேவை இருக்கு, எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லையா, எனக்கு இதுல புண்ணியமும் வேணாம் பாப்பம் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டி வேணாம் அப்படின்னு பண்றவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா அசுக்ல அகிருஷ்ணஸ்ய விவக்ஷித புண்ணியஸ்ய விவக்ஷிதத்வா. இப்ப நாங்க பண்ற கர்மாலாம் யாரு யோக அபியாசத்தை பேசா வச்சுக்கிட்டு மைத்திரி கருணாமுதித்த உபேக்ஷாம் பண்றோமோ, இது சுக்ல கர்மான்னு சொல்லக்கூடிய புண்ணியமும் இல்லை, பாப்ப கர்மான்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண கர்மா. கிருஷ்ண கர்மான பாப்பம், சுக்ல கர்மான புண்ணியம். அசுக்ல அகிருஷ்ணஸ்ய, புண்ணிய பாப்பம் இல்லாத ஒரு புண்ணியம், புண்ணிய பாப்பம் இல்லாத ஒரு புண்ணியம். அது என்ன பண்ணும் அப்படின்னா அதை பத்தி தான் விவக்ஷிதம், அதை பத்தி தான் இந்த சூத்திரத்துல வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, புண்ணிய கர்மா வந்து நாங்க பண்றோமே இது எல்லாம் புண்ணிய கர்மா இல்லை, ஏன்னா காமியம் இல்லை. அப்ப காமியம் இல்லாம நிஷ்காமமா பண்ணக்கூடிய இந்த கர்மா எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? சித்தத்தை சுத்தீகரணம் பண்ணும். அதுக்கு பேர் தான் பிரசீதத்தின்னு பேர், பிரசன்னமாக்கிறோம் சித்தத்தை. அது மட்டும் இல்ல, வக்ஷயதீச்ச பகவான் சூத்திரக்காரா, இது சொல்லவும் போறார் ஆச்சாரியர். வந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய சூத்திரங்கள்ல ஒரு சூத்திரம் சொல்லவும் போகுது. என்னன்னா கர்ம அசுக்ல அகிருஷ்ணம். சம்ஸ்கிருதத்துல தப்பா எழுதிருக்கு, சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது தப்பா எழுதிருக்கு. கர்மா சுக்ல கிருஷ்ணம், கர்மா சுக்ல கிருஷ்ண சுக்ருன்னு இருக்கு, சுக்ல சுக்லன்னு போடும். கர்மா சுக்ல கிருஷ்ணம் யோகினஸ் திரிவிதம் இதரேஷாம் இது. யோகிகளுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகிகளுக்கு புண்ணியமும் இல்லை பாப்பமும் இல்லாத கர்மம். இப்ப நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற எந்த கர்மம் வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க? தப்பா பார்ப்பாங்க. ஆனா நமக்கு வந்து விசாரம் இருக்கு, நம்ம பண்றது எது? இந்த பிரமாணத்தை வச்சுதான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். 4-7 பக்கத்துல வேணா பிராக்கெட்ல போட்டுங்க. 4வது பாதம் 7வது சூத்திரம் 4-7 சொல்ல போகுது. யோகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ம அசுக்ல கிருஷ்ணம், புண்ணியமும் இல்ல பாப்பமும் இல்லாதது யோகிகளுக்கு. அப்ப நம்ம பண்ணக்கூடிய கர்மா யோகியா இருந்து பண்றீங்கன்னு வச்சுங்க, ஆசை இல்லாம எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் கொடுத்திருக்கார், இதை வந்து மற்ற பேர் காக்கா மாதிரி
எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் கொடுத்துறது, முடிஞ்சு போச்சு. சிம்பிள். துக்கப்பட்டீங்கன்னா அவங்கள்ட்ட கருணா காட்டுங்க, அதுக்கு பின்னாடி புண்ணியம் பாப்பம் இருக்கக்கூடாது. என்கிட்ட ஒரு சிஷ்யர் இருந்தார், இப்போ இறந்து போயிட்டார். ரொம்ப சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா ஐயங்கார் என்ன சேவை பாவம் தெரியுங்களா அவங்களுக்கு, டக்கு 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 டக்குன்னு எல்லாத்துக்கும் சேவை பண்ணுவார். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுங்களா, எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு கால்குலேஷன் போயிட்டே இருக்கும். ஒரு இளநி விற்கிறது, ரமணாசனத்துக்கு முன்னாடி ஒரு இளநி வெட்டுறவங்க ஒரு அம்மா நிற்பாங்க. அந்த அம்மாட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் கருணைப்பட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவார். ஒரு கீரை விற்கிற அம்மாட்டு கூட ஹெல்ப் பண்ணுவார். ஒரு சைக்கிள் மிதிக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரிக்ஷா மிதிக்கிறவனுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் நம்ம வெளியில இருந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஐயோ நல்லா பண்றாருல, நல்ல ஆத்மா இல்லைன்னு. ஆனால் அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, எந்த சமயம் இவங்களை யூஸ் பண்ணலான்னு அவருக்கு தெரியும். நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஒரு நெட்டை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு ஊர் ஃபுல்லா. அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு எந்தெந்த காரியம் எப்படி வேணுமோ அந்தந்த காரியத்துக்கு அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பார். அப்போ என்ன அர்த்தம், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அதுக்கு பின்னாடி ஈல்ட வச்சு மனசுல வச்சுக்கிட்டே இவங்க என்னைக்காவது நமக்கு உதவுவாங்க, ஏதாவது ஒரு காரியத்துக்கு இவங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு கர்மா பண்ணினீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, அவர் பந்தப்பட்டு இருக்கிறத நாங்க பார்த்தோம். அவர் தனக்குத்தானே ஒரு வலையை பின்னிக்கிட்டார். இது மாதிரி நிறைய உலகத்துல இருக்கு. அப்போ நிறைய பேர் உதவி பண்றாங்க, ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதவிக்கு பின்னாடி என்ன இருக்கு, வேற ஏதோ ஒரு எண்ணம் இருக்கு. இங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, ஒரு அருமையான எக்ஸாம்பிள் சொல்றேன். அண்ணாமலையார் அன்னதான அறக்கட்டளைன்னு ஒரு ட்ரஸ்ட். அண்ணாமலையார் பேரு அண்ணாமலையார் அன்னதான ட்ரஸ்ட். இத ட்ரஸ்ட் பேரை பார்த்தா உங்களுக்கு வந்து கோயிலோட ட்ரஸ்ட் மாதிரியே தெரியுது இல்ல, கோயில் ட்ரஸ்ட். இவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, இங்க பக்கத்துல தான் இருக்கான், நம்ம சேஷாத்ரி ஆசிரமம் பக்கத்துல. அவன் என்ன பண்ணா, ஒரு 7-8 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு 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 டெலிஃபோன் டைரக்டரி இருக்குல்ல, டெலிஃபோன் டைரக்டரியில் இருக்கிற நம்பர்ஸ்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நாங்கள் அன்னதானம் பண்ணுறோம் திருவண்ணாமலையில் அப்படின்னு எல்லாத்துக்கும் இது பண்ணி. உடனே இந்த ட்ரஸ்டோட நேமை பார்த்தோன்னே இவங்க பப்ளிக் என்ன நினச்சிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, கோயில் தான் பண்ணுது போல இருக்குது அப்படின்ட்டு அவங்களால முடிஞ்சது எல்லாத்தையும் அனுப்பி வச்சாங்க. இது ஒரு 8-10 வருஷம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இவன் என்ன பண்ணா தெரியுங்களா, அந்த தானத்தை வாங்கி மாசத்துக்கு ஒரு வாட்டி, அதுவும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணி முடிச்சிருவான். முடிச்சுட்டு மீதி இருக்கிற பணம் ஏகப்பட்ட ரொம்ப பணம் வந்து சேர்ந்துச்சு. சினிமா படம் எடுத்தான் அவன் வந்து பாத்தீங்கன்னா, சினிமா படம் எடுத்தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லேண்டை இது பண்ணி செட்டில் ஆயிட்டான். கோயிலுக்கு தெரியறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஆயிடுச்சு கோயிலுக்கு தெரியறது. அப்புறம் கோயிலுக்கு தெரிஞ்சோனையோ இது தப்பான ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட் வந்து பேரை மாத்து அப்படின்னு வேற ஒரு ட்ரஸ்ட் பேர் மாத்தியாச்சு. ஆனா அதுக்குள்ளார ஈடு எடுத்துட்டான். இப்ப வந்து நமச்சிவாய அன்னதான ட்ரஸ்ட்னு மாத்திக்கிட்டான். அப்பவும் சிவன் பேரை வச்சுட்டான். யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியுது. இன்னைக்கு வயநாட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு இது பண்ணாரு, ஃபேஸ்புக்ல வந்துச்சு, நான் பார்த்தேன். ஐயா யாராவது ஏதாவது கொடுக்கறதா இருந்தா டைரக்டா கொடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எவனாவது ட்ரஸ்ட்டை போட்டு எவனாவது கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான், கார் வாங்கிப்பான், இடம் வாங்கிப்பான், எல்லாம் பண்ணிப்பான். அதனால வந்து யாரு பெனிஃபிஷியரோ அவங்களுக்கு போய் சேரவே சேராது அப்படின்னு. இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நல்ல காரியம் பண்றாங்க, ஆனா பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பொல்யூஷன் வந்து சேரும். அப்ப காமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துச்சுன்னா பந்தத்துக்கு காரணம் ஆயிடுது. ஆனா சன்னியாசிகள் பண்றது என்னது, அப்ப நான் ஒழுங்கா இப்ப நான் ப்ரிப்பேர் ஆகி அந்த என்னோட சிஷ்யர்கிட்ட சொல்லி பார்த்தோம், புரியல, அவர் இறந்தே போயிட்டேன். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லா சிஷியர்கள்ட்டையும், ஏதாவது காமிய பட்டீங்கன்னா என் பக்கத்திலே வராது. நான் சொல்லியிருக்கேன், என் பக்கத்துல இருந்துகிட்டு யாராவது பெனிஃபிட்டை எதிர்பார்த்து எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. யாருக்கு எந்த கர்மா பண்ணினாலும் பின்னாடி இவங்களால என்ன நடக்கும், என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு உத்தேசத்தை மனசுல வச்சுக்கிட்டு பண்ணினீங்க அப்படின்னா அது ரொம்ப மோசமானது, ரொம்ப பொல்யூஷன். அதனால வந்து என்ன பண்ணணும், எந்த உதவி பண்ணாலும் கால்குலேஷன் இருக்கவே இருக்காதீங்க, பிளைனா இருந்து பண்ணுங்க. அப்படி பண்ணினீங்கன்னா இந்த பாவம் வந்துடும். அதனாலதான் சொல்றோம், அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா, அந்தந்த டைம் பீங் என்ன தேவையோ அவங்களுக்கு தேவை, எதிர்க்க இருக்க ஆளுக்கு தேவையானதை பண்ணிட்டு போயிடுறேன். அது மாதிரி பண்றது மூலமா சுக்ல கிருஷ்ணம் யோகினஹா, யோகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா இருக்கு. அது மட்டும் இல்ல, திரிவிதம் இதரேஷாம், திரிவிதம் இதரேஷனா மற்ற மனுஷங்களுக்கு 3 கர்மா இருக்கு. என்ன சொல்லியிருக்கோம், இஷ்டம் இஷ்டம் அனிஷ்டம் மிஸ்ரம் ச திரிவித கர்மண பலம். 18வது அத்தியாயத்துல ஸ்லோகம் வந்து நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன்.
18வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லுது, 3 விதமான கர்மா இருக்கு. இஷ்டம், அனிஷ்டம், மிஸ்ரம் ச. இஷ்டம்னு புண்ணிய கர்மா, இஷ்டம் நமக்கு சொர்க்காதிகளை கொடுக்கும். அனிஷ்டம் இது பாப்ப கர்மா, நரக்காதிகளை கொடுத்துரும், நரக்க பலனை கொடுக்கும். அது அப்புறம் புண்ணிய பாப்பம் 2 மிக்ஸ் ஆகிருக்கிறது. எது நமக்கு நம்ம மனுஷனா பிறந்துரும். 12 18 12 பக்கத்துல எழுதினா போதும். 18வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம் பகவத்கீதை. இஷ்டம் அனிஷ்டமிஷ்டம் மிஸ்ரம் ச திரிவித கர்மண பலம் பிரேத்திய தியாகினோ பவந்தி. யார் கர்ம பலனை தியாகம் பண்ணலையோ, ஆசையோடு இருக்கானோ, அவனுக்கு இந்த 3 பலன்கள் உண்டாகும். தேவனா பிறப்பீங்க, அசுரனா நரக்க யோனியா பிறப்பீங்க, கீழான பிறவிகளா, இல்லைன்னா மனுஷனா பிறந்துருவீங்க. இதே நேரத்துல பாத்தீங்கன்னா தியாகினாம் நெக்கொச்சுது, தியாகிகளுக்கு பாத்தீங்கன்னா இது சம்பவிப்பதில்லை. அப்ப யோகிகளா இருக்கிறவங்க கர்மத்துல ஆசை இல்லாம, புண்ணிய பாப்பத்துல ஆசை இல்லாம பண்றாங்க. அவங்க பண்ற கர்மாக்கு என்ன பேரு? அசுக்ல அகிருஷ்ண கர்மா அப்படின்னு யோகிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்க முதித்த பாவம் வந்துச்சு, அந்த முதித்த பாவம் வந்ததுனால நான் புண்ணியம் பண்றேன் அப்படின்னு பண்றதுனால உங்களுக்கு தோஷம் வராது. ஆனா ஆசைப்பட்டீங்க, தோஷம். என்ன, நான் ஆசைப்பட்டதுன்னு பஜன்ஸ்க்கு போனேன், சக்கரை பொங்கல் ஆசை, வெண் பொங்கல் ஆசை, ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிட்ட வசமா. அவர் என்னை பாத்தீங்கன்னா எடுபடி ஆக்கி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். அப்புறம் அவர்கிட்ட தப்பிச்சு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஆசைப்பட்டேன்னா பொங்கலுக்கு அவர் பாத்தீங்கன்னா என்னை யூஸ் பண்ணிக்கிட்டார். அப்ப ஆசைப்பட்டீங்கன்னா பந்தப்பட்டுருவீங்க, ஆசைப்படலைன்னா அது உங்களுக்கு சித்தத்தை பிரசன்னப்படுத்தும். அதுக்கப்புறம் ஆச்சரியர் சொல்ற, அதோ ஆகையினால் கன்க்ளூஷனுக்கு வரார். மைத்திரியாதி பாவனையா, மைத்திரி பாவனை எங்கேயாவது, இப்ப நம்ம மித்திர பாவனை இருக்குல்ல. நான் ஒரு கம்பெனியை நான் வச்சிருந்தேன். நான் ஒரு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட அந்த எக்ஸிக்யூட்டிவ் பேக்கை தான் வச்சுட்டு எங்கேயாவது போவேன், நிறைய இடத்துக்கு சுற்றுவேன். அதுல என்னெல்லாம் வச்சிருப்பேன் தெரியுங்களா? ஆஃபீஸோட ஃபைல்ஸ் மட்டும் இருக்காது, பேப்பர்ஸ் மட்டும் இருக்காது. அதுல பாத்தீங்கன்னா நிறைய சாக்லேட் வச்சிருப்பேன், 5 ஸ்டார் சாக்லேட்டா நிறைய வச்சிருப்பேன். அப்புறம் நல்ல பேனாலாம் பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான பேனாலாம் நிறைய வச்சிருப்பேன். யாருக்கெல்லாம் சின்ன சின்ன கிஃப்ட் ஐட்டம்ஸா வச்சிருப்பேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, பெரிய அது நல்லா உப்பி போய் கிடக்கும். எங்க போனாலும் ஒரு கம்பெனிக்குள்ள என்ட்ரி வேணுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க செக்யூரிட்டி கார்டு இருப்பான்ல, அவன்கிட்ட பாத்தீங்க அப்ப நான் போய் ஒரு டீ சாப்பிடலாமான்னு போய் டீ ஒன்று வாங்கி கொடுத்து கையில பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாக்லேட் ஏதாவது கொடுத்துருவேன், இல்ல குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு. அப்ப எப்ப போனாலும் சார் அப்படின்னு ஒரு சல்யூட் அடிப்பான். சார் போங்க சார் அப்படின்னுவான். நம்ம கேட்போம், டெஸ்பாச் கிளர்க் இருக்காரா? இருக்கார். மேனேஜர் இருக்காரா? இருக்கார். எல்லா இதையும் யார் இருக்கா யார் இல்லைன்றத செக்யூரிட்டி சொல்லிடுவான். அப்ப செக்யூரிட்டிக்கு பாத்தீங்கன்னா சின்னதா ஏதாவது கொடுத்தா போதும். அப்போ பாத்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு வச்சிருப்பேன் அப்படின்னா, ரோட்ல இருக்கவங்க எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஏதாவது யூஸ் ஆகும், எங்கேயாவது கம்பெனியில ஆர்டர் கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு. குழந்தைங்களை பார்த்தா பாத்தீங்கன்னா சாக்லேட் கொடுப்பேன், எங்கேயாவது யூஸ் ஆகும். யாரை பார்த்தாலும் ஒரு கிஃப்ட் கொடுக்கறது, எங்கேயாவது யூஸ் ஆவாங்க. மித்திரபாவம், ஊரு ஃபுல்லா மித்திரபாவம். எதுக்கு பின்னாடி? அதுக்கு பின்னாடி என்ன காரணம்? எல்லாம் காரியம், எல்லாத்துக்கு பின்னாடியும் காரிய சித்தி, எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது என்ன ஆகும்? பொல்யூட் ஆயிடுச்சு, சித்தத்தை பிரசன்னப்படுத்தாது. ஆனா இங்க சொல்றார், அதோ மைத்திரியாதி பாவனையா, எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாம, பொல்யூஷன் இல்லாம, எதிர்பார்ப்பு இல்லாம மித்திரபாவம் பண்ணணும் புண்ணியாத்மாக்கள்கிட்ட. அப்படி பண்றதுனால ஆதி பாவனையா கருணை பண்ணணும் துக்கிகள் இடத்துல, நல்ல புண்ணியாத்மாக்களை முதித்த பாவம் பண்ணணும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இத பாப்பிக்கிற இடத்துல உதாசீனப்படுத்தணும். இந்த மாதிரி பாவனையினால ராகாதி வாசனா நிவிருத்தம், ராகம் முதலிய வாசனைகள் எல்லாம், ராகம் துவேஷம் இந்த கர்வம் இது எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்கி போயிடும், பயம் எல்லாம் போயிடும். போனதுக்கு பிறகு பிரசாதம், சித்தம் எப்படி இருக்கும்? பிரசாதமா ஆயிடும், மனசாந்தி, சித்தம் தெளிவாயிடும். சித்தம் தெளிவாச்சுன்னா அதுக்கு பேர் தான் பிரசன்ன சித்தம்னு பேரு. அந்த இடத்துல என்ன ஆகுது? ஸ்தைரியம் ஆப்பன்னம். ஸ்தைரியம்னா என்ன அர்த்தம்? ஒரு காரியத்துல எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம. எது டிஸ்ட்ராக்ஷன்? மனசுல இருக்க பொல்யூஷன் தான் டிஸ்ட்ராக்ஷன். அந்த டிஸ்ட்ராக்ஷன் காமம், குரோதம், பயம், கர்வம் எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன். அந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் நீங்கி போச்சு அப்படின்னா அப்ப என்ன இருக்கும்? அந்த இடத்துல
ஸ்தைரியம். ஸ்தைரியம்னா ஸ்திரத்தன்மையானது சித்திக்கும். எந்த ஒரு மெடிடேஷன் பண்ணினீங்கனாலும் அதுல ஸ்திரமா நீங்க என்ன பண்ண முடியும், சித்தத்தை வைக்க முடியும். ஒரு அனுஷ்டானம் பண்றீங்க, சித்தம் நல்லா ஸ்திரமா திடமா அதுல நிலை பெறும். ஸ்தைரியம் ஆப்பன்னம் சத்து. அவ்வாறு நல்ல ஸ்திரத்தன்மை அடைந்து கொண்டு சித்தம் ஏகாகிரதா பதம் லபத்தே. என்னது சித்தம் பாத்தீங்கன்னா ஏகாகிர தன்மையை மெதுவா மெதுவா அடைஞ்சிரும். சித்த சுத்தி மூலமா ஸ்திரத்தன்மை, ஸ்திரத்தன்மை மூலமா பாத்தீங்கன்னா புத்தி பாத்தீங்கன்னா ஏகாகிர தன்மையை அடைந்து விடும். இத பாத்தீங்கன்னா பிரசாதே சர்வ துக்கானாம் 2வது அத்தியாயம் 65வது ஸ்லோகம் நினைக்கிறேன். பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே பிரசன்ன சேதசோ யாசுகு புத்தி பரியவதிஷ்டதே. அத சொல்லுது 2:65. அப்ப என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசாதம் கிடைச்சிருச்சுன்னா, பிரசாதம் மனத்தெளிவு கிடைச்சிருச்சு அப்படின்னா, மனசாந்தி உண்டாயிடுச்சுன்னா, பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானி, நம்ம துக்கங்கள்லாம் நாசமா போகும். பிரசன்ன சேதசோ, சித்தம் பிரசன்னமாச்சு அப்படின்னா புத்தி பரியவதிஷ்டதே, புத்தி என்ன ஆயிடும், ஒண்ணுத்துல நிலை பெற ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் இங்க ஸ்தைரியம்னு சொல்றோம். பிரசன்னமான சித்தம், மனசு பிரசன்னமாச்சு அப்படின்னா சித்தம் என்ன, புத்தி என்ன ஆகும், ஒண்ணுத்துல நிலை பெறும், ஸ்திரத்தன்மை அடையும். ஸ்திரத்தன்மை அடைய 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 ஏகாகிர தன்மை உங்களுக்கு கிடைக்கிறோம். நீங்க மெதுவா என்ன பண்ணலாம், சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம்னு நல்லா போக ஆரம்பிச்சிடலாம். இத்தியர்த்தக ததுக்தம், இந்த விஷயம் சொல்லப்பட்டும் இருக்கு. பௌருஷேன பிரயத்தனேன, ரொம்ப புருஷ பிரயத்தனத்தை யூஸ் பண்ணணும். பிரயத்தனேன பலாத்து சம்தியஜ்ய வாசனா, இந்த வாசனைகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த வாசனைகளை பாத்தீங்கன்னா பலமா புருஷ முயற்சியோட, இது அப்படியே பாத்தீங்கன்னா முக்தி கோபனிஷத்துல இந்த மந்திரம் இருக்கு, இது அப்படியே மந்திரமா வச்சிருக்காரு. முக்தி கோபனிஷத்துல அனுமனுக்கு என்ன பண்றார், நம்ம ராமபிரான் பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றார். ரொம்ப முயற்சி பண்ணணும், எதையும் பண்ண வேணாம் சாமி, அப்படியே நாய் மாதிரியே பன்றி மாதிரியே இருக்க வேண்டியதுதான். நிறைய பண்ணணும். எனது புருஷ பிரயத்தனேன, புருஷேன பிரயத்தனேன, மனித முயற்சி, ரொம்ப எஃபர்ட் போட்டு பலாத் சந்தியஜ்ய, ரொம்ப பலமா என்ன பண்ணணும், வாசனாம் சந்தியஜ்ய, வாசனைகளை என்ன பண்ணணும், தியாகம் செய்ய வேண்டும். வாசனைகளை தியாகம் நல்ல முயற்சி பண்ணி செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயாம் சொல்லப்பட்டது. அப்படி பண்ணிட்டு ஸ்திதிம் பத்னாதி சேத், நீங்க அந்த மனசோட ஸ்திதியை ஒரு விஷயத்துல கட்டி வைக்க முடியும் அப்படின்னா, அப்ப என்ன ஆகும், தர்ஹி அப்படி நீங்க பண்ணினீங்க அப்படின்னா பதம் ஆசாதயதி அலம், இது போதுங்க அந்த அந்த சொரூபத்தை அடைவதற்கு, மோட்சம் என்ற பதத்தை, மோட்ச பதத்தை அடைவதற்கு இது போதுமானது. அலம்னா போதுமானது. ஆசாதயதி, ஆசாதயத்தினா சித்தப்படுத்துவதற்கு, மோட்ச பதத்தை சித்தப்படுத்துவதற்கு சித்தத்தை பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல கட்டி வைக்கிறது போதும். அந்த ஒரு விஷயத்துல கட்டி வைக்கணும். ராம 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 ராம. ஒரு ரத்னாகரன் பாத்தீங்கன்னா ராமநாமத்திலேயே கட்டி வைக்க அவனுக்கு சாமர்த்தியம் வந்துச்சு. என்ன ஆயிட்டான், வால்மீகி மகரிஷி ஆயிட்டான். என்னங்க அது, ரத்னாகரன் பிளேடு பக்கடி பாத்தீங்கன்னா ஒரே நாமத்துல கட்டி சித்தத்தை கட்டி வச்சதுனால ஒரு மகரிஷி ஆயாச்சு. வால்மீகி மகரிஷி வந்தான் போனா சொல்லுவோமா, ஐயோ வாயில போட்டுக்கணும், ஐயோ பாப்போம். வால்மீகி மகரிஷி வந்தார் போனார், மரியாதை வந்துருச்சு. அதே ரத்னாகரன் அவன் பிளேடு பக்கரி, அவன் இவன் தான் சொல்லு, அவன் இவனு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த ஆள் எப்படி ஆயிட்டார், நமஸ்காரம் பண்ற அளவுக்கு புண்ணியாத்மாவாயிட்டார். எப்படி, ஒரே விஷயத்துல சித்தத்தை கட்டி போடுறதுனால. அப்ப சித்தத்தை ஒரே விஷயத்துல கட்டி போடும் போது என்ன கிடைக்கும், ஸ்திதி கிடைக்கும். ஸ்திதி பத்னாத், கட்டி போட முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னது, வாசனைய தியாகம் பண்ண. வாசனை தியாகம் பண்றதுக்கு என்ன பண்ணணும், மைத்திரி கருணா முதிதா உபேக்ஷாயாம் ஃபாலோ அப்படின்னு சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாம அலம் இது, இதோட பாத்தீங்கன்னா 33வது சூத்திரம் பரிபூர்ணமா ஆயிடும். இதை பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கோம், எங்க ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, இது பாத்தீங்கன்னா பேஸ்.
எந்த சாதனை பண்ணினாலும் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தனி சாதனையா இல்லாம பேசிக்காவே நம்ம இந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓங்கார ஜபத்தை டெய்லி பண்றோம், அதே மாதிரி வந்து பிராணாயாமத்தை டெய்லி பண்ண போறோம், மேல சொல்லக்கூடிய 39வது சூத்திரம் வரைக்கும் சொல்றங்கள ஸ்லோகங்கள் எல்லாம் பண்ண போறோம். ஆனா பேஸ் எது அப்படின்னா இந்த மைத்திரி பாவம்லாம் பேசிக்கா இருக்கு. எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மித்திர பாவம் வைக்க முடியுமோ மாத்தி பண்ணுனீங்க, துக்கப்பட்டுருங்க. இப்போ உட்கார்ந்து அனலைஸ் பண்ணுங்க, எந்தெந்த இடத்துல நீங்க மாத்தி மாத்தி பண்றீங்கன்னு பாருங்க. எனக்கு நல்லா தெரியும், நான் துக்கப்பட்டதுக்கெல்லாம் காரணம் இந்த சூத்திரத்தை கரெக்டா அப்ளை பண்ணல. ஆனா இப்ப லாஸ்ட் ஒரு 7 வருஷமா நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன், மனசாந்தியோட இருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னா தேவையில்லாத காரியத்தை பண்ணாம இதை அப்படியே அப்ளை பண்றேன். இதை அப்ளை பண்ணினீங்கன்னா மனசாந்தி கிடைக்கும். மனசாந்தி இல்லாம மேற்கொண்டு நம்ம மேல எதுவும் போக முடியாது. அதனால இதை அவசியம் பண்ணியா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா இதே சூத்திரம் வந்து மைத்திரியாதிய வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்ற. கீதாலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைத்திரின்ற சூத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா வருது. என்ன ஸ்லோகம்னு நான் சொல்றேன் பாத்தீங்க. 12வது அத்தியாயம் பக்கத்துல எழுதிங்க. 12வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். யோகா கீதாக்கு ஒவ்வொரு கீதாவும் படிச்சதுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம், அத்தியாயம் படிக்கும் போது ஓம் தத்சத்து இது பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயம் யோக சாஸ்திரேன்னு சொல்றோமா. ஏன் கொட்டேஷன் கொடுத்துக்கிட்டே வரேன்னு தெரியுங்களா? யோக சூத்திரத்துல இருக்கிறதெல்லாம் அப்படியே பகவத்கீதையில இருக்கும். அதான் 12:13 பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்திர கருண ஏவச்ச. என்ன பண்ணணும், மித்திரபாவம் பண்ணணும், கருணா பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. நிர்மமோ நிரகங்காரக சமதுக்க சுகக்ஷமி அப்படின்னு எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்ற விஷயத்துல பகவான் பண்ற. பகவானுக்கு பிரியமா நடக்கணும்னு என்ன பண்ணணும், மைத்திரி பாவம் பண்ணணும், கருணா பண்ணணும், முதித்த பாவம் பண்ணணும், உதாசீனம் பண்ணணும். இது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பகவானுக்கு ரொம்ப பிரியமா ஆகிவிடுவோம். மீதி அடுத்ததை நாளைக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண.